இன்னைக்கு ஃபேட்மேன் ரவீந்தர் சார் பேசுகிறத கேட்டு பிக் பாஸில் மார்னிங் சாங் போடுறவங்க தூங்கிட்டாங்க போல இருக்கு. மார்னிங் சாங்கே போடல, நானும் ஏதாச்சும் நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி மூளையை கசக்கி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். காலையில் 8 மணிலேருந்து 11 மணி ஆயிடுச்சு. இனிமேல் போட்டால் ஆஃப்டர்நூன் சாங் தான் போடணும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. சாங்கும் போடலை. சரி, அது என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு புரிஞ்சதாங்க சொல்கிறேன். 1-2 தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பேசுகிறத புரியறதுக்கே தனியாக ஒரு இதுதான் கோர்ஸ் தான் போகணும் போல இருக்குது. அவர் வந்துட்டு சொல்கிறாரு சௌந்தர்யா கிட்ட, சரி உனக்கு வந்து சொல்லு, அந்த முத்துக்குமரன் பற்றி பேசுகிறாரு. அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க, முத்துக்குமரன் ரொம்ப மண்டையை கழுவுறாருன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல விஷயம் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு இருந்து பார்த்தா அது நமக்கே இடைஞ்சலாக இருக்கும். அவருக்கு ஃபேவராக நம்மளை மாற்றிருப்பார், அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவீந்தர் சார் கேட்குறாரு, அப்படியா, சரி இப்போ பொதுவாக ஒரு ஆளால் நம்ம ஏமாந்தோன்னா இந்த விஷயத்தில் நான் நம்பி ஏமாந்துட்டேன், அப்படி நீ முத்துவால் எந்த விஷயத்தில் ஏமாந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரியான கொஸ்டின் அது. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஏமாந்தேன்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது, டாஸ்கில் தான் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ சொல்கிறாங்க, டாஸ்கில் தான் நடந்துக்கிறான்னா அவன் கேம் விளையாட தானே வந்திருக்கான், அப்போ அவன் சொல்கிறது கரெக்ட் தானே, அது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட ஃபேட்மேன் ரவீந்தர் சார் கேட்குறாரு. உடனே ஆமாம், டாஸ்க்கு விளையாடுறது தான், இருந்தாலும் என்னால் அவனை நம்ப முடியல, அவனோட இது வரைக்கும் அவன் டாஸ்க்லலாம் பண்ணதை வச்சு என்னால் அவனை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, விஷால் உன்னை பற்றி என்ன பேசுனாங்கிறது உனக்கு என்னன்னே தெரியாது, நீ அவனையே மன்னிச்சு விட்டுட்ட, அவன் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக இருந்து உன்னை பற்றி பேசினான், அவனையே உன்னால் மன்னிக்க முடியுதுன்னா ஒரு நேர்முக எதிரி, இந்த பையனுக்கு அவன் மேலே எந்த நெகட்டிவ்ஸும் கிடையாது, ஜஸ்ட் டாஸ்கில் மட்டும் அவனை அடிக்கிறான் அவ்வளோதான், அப்போ நேர்முக எதிரியாக தானே இருக்கான், அது உனக்கு ஏன் அவனை உன்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா கிட்ட ஆன்சர் இல்லை. அப்புறம் நேர்முகம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாரு, இவனை டைரெக்டாக அடிக்கிறான் டாஸ்கில், அவன் அப்படி இல்லை, உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்து உன்னை பற்றி பேசியிருக்கான், அது என்னங்கிறத நான் சொல்ல விரும்பலை, நீயே வெளியே போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து உட்காந்துட்டு அதையும் இதையும் பேசி ரொம்ப எல்லாரையும் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் கஷ்டப்படுத்துகிறாரோன்னு தோணுது. இதில் என்னென்னா, நான் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாச்சனா சொல்கிறாங்க, நான் உனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்காத, நான் கூட கொஞ்சம் பேருக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கும் சப்போர்ட் பண்ணுறேன், பவித்ராக்காக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, இவங்க சப்போர்ட் பண்ணனால ஓட்ஸ் ஏற போகிறதும் இல்லை, இவங்க வந்து என்னத்தை சப்போர்ட் பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும்போது வேணால் சப்போர்ட் பண்ணலாம், இவங்க சப்போர்ட் பண்ணி வின்னர் ஆக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி முத்து எல்லாமே ஜெயிச்சு வச்சுருக்காரு, அதில் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஃபேட்மேன் ரவீந்தராவது ஏதோ கொஞ்சம் சண்டையாவது கோல் மூட்டி விட்டுட்டுருக்காரு, சம்திங் சேஞ்சஸ் கொண்டு வராரு. சாச்சனா என்ன சப்போர்ட், அன்றைக்கி பார்க்கும்போதே நினச்சேன், என்னடா சின்ன பொண்ணு என்னத்தை சப்போர்ட் பண்ண போகுது, சப்போர்ட் பண்ணலாங்க, பட் சப்போர்ட் பண்ணி ஏதோ ஓட்ஸு கொண்டு வந்தது வந்து இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரின்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.